நம்பர்களை எடுத்து நீங்க டெஸ்ட் சோதனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே இது கடவுள் வார்த்தை கண்டிப்பா தெரியும். என்னுடைய பெயர் செல்வராஜ், தூத்துக்குடி. இப்பொழுது ஐயா அவர்கள் பேசும் பொழுது ஏதோ ஒரு இடத்தில் உள்ள ஒரு அதிசயமான நீரூற்றை பற்றி பேசினார். ஆனால் நானே ஜீவ தண்ணீராய் இருக்கிறேன் என்று சொல்லி உரிமை பாராட்டிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இனிய இஸ்லாம் மார்க்கம் மிகவும் தவறாகவே நினைத்து வருகிறது. அவர்கள் அந்த எழுதிய 4 புத்தகங்களையும் என்னுடைய இனிய நண்பர் ஒருவர் மூலமாக நான் சமீபத்தில் படித்தேன். அதில் கூறப்பட்டுள்ள அநேக கருத்துகள் தர்க்கத்திற்கு ஏதுவாகவே காணப்படுகின்றன. நீண்ட விவாதத்திற்கு பின்பே ஆதாரம் இல்லாமல் எடுக்கப்பட்ட முடிவுகள் மாதிரியே தெரிகின்றன. இந்த சபையில் பேசும் பொழுது கூட பவுல் என்பவர் ஏற்படுத்திய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் என்று ஐயா கூறினீர்கள். தங்களுடைய வார்த்தையிலேயே அது 100க்கு 100 பொய்யான ஒரு தகவல். பவுல் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அவர் மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவரை கண்டு மெய்யென்று விசுவாசித்த அநேகர் கூறிய கூற்றுத்தானே ஒழிய ஏதோ பவுல் ஒருவர் தனியாக ஏற்படுத்திய மார்க்கமே அல்ல. அதாவது நான் இந்த பவுல் அடிகள் தான் கிறிஸ்துவத்தை உண்டாக்குனாங்கன்னு நான் சொன்னேன்ல, நான் சொல்லல, பைபிள்ல இருக்கிறதா சொன்னேன். எதுக்கு சொன்னா, பைபிள்ல அவர் பவுல என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு, நானும் இந்த வேத வசனத்துல பங்காளியா இருக்கிறதுக்காக வேண்டி நான் தான் இதை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதுலயே பவுலுடைய வாக்குமூலத்தை போட்டு தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதாவது ஆதாரத்துக்காக நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பவுலு நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் ஆளுக்கு தகுந்த யூதனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு டைலாக் கொடுத்துக்கிறோமே, கிறிஸ்தவருக்கு அது மாதிரி யார் யார் இருக்கிறாங்களோ அவனுக்கு தகுந்த மாதிரி பேசி எனக்கு இந்த வேதத்தில் ஒரு பங்கு வேணும், சுவிசேஷத்துல எனக்கு ஒரு பங்கு வேணும் என்பதற்கு நான் தான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவர் இது எங்க சொல்றாருன்னு கேட்டா, 1 கொரிந்தியர்ல 9 அதிகாரத்துல 19 இருந்து 23 வரைக்கும் உள்ள வசனத்துல சொல்லுகிறார். அதே 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல 22வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன், அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியரா நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் பேசி ஒரு கொள்கையை உண்டாக்கி இருக்கேங்கிறார். நான் தான் அவ்வளவு நடிச்சிருக்கேன் அவரே சொல்றாரு. அதே மாதிரி நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்வோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என்னுடைய பொய்யினாலே, நல்லா கவனிங்க, என்னுடைய பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். நான் பொய் சொல்லி அதனால தேவனுக்கு மகிமை வரும்னா நான் பாவி ஆயிடுவேனா? பொய் சொல்லுவேங்கிறார். நான் மதத்தின் பெயரால நான் பொய் சொல்லுவேன், பொய் சொல்லி ஆள் சேர்ப்பேன், பொய் சொல்லி தேவனுக்கு ஆள் சேர்த்தா தப்பான்ட்டு நான் ரோமர்ல 3வது அதிகாரத்தில் 5ல இருந்து 8 வரைக்கும் சொல்றாரு. இப்படி அவர் அவ்வளவு சொன்ன அவ்வளவு வாக்குமூலத்தையும் பைபிள்ல இருந்தா நம்ம எடுத்து போட்டு செய்யறோம். அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்றாருந்தா விருத்த சேதனம் பைபிள்ல உள்ளதான் சொல்றோம். விருத்த சேதனம் சுன்னத். இந்த சுன்னத்து ஆபிரகாம் சுன்னத்து பண்ணாரு. இயேசு காலம் வரைக்கும் அது இருந்தது. இவர் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் தான் மாத்திரேங்கிறார். விருத்த சேதனம்ங்கிறது அவர் கேட்டதுக்காண்டி இல்லாத சொல்லணும் வந்துடக்கூடாது. சபையில இருக்கிறது நம்ம பைபிள்ல என்ன இருக்குதோ, பைபிள்ல உள்ளது நம்ம அப்படி நம்பணுமா இல்லையா? பைபிள் என்ன இருக்கிறது? ஆதி ஆகமத்தில் இருக்கிறது, உங்கள் நுனித்தோளின் மாமிசத்தை
விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க விருத்த சேதனம் சுண்ணத் பண்றதுக்குள்ள கத்துனா அதை பண்ணுங்கிறாரு கடவுள். அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா, இவர் என்ன செய்யறாருன்னா, இவ்வுலகில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது கடவுள் சொன்னாரு விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்லி, அது நிறைய ஆதாரங்கள்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன சொல்றாருன்னா, சொல்ல தேவையில்லை, நான் மாத்துறேன், பவுலாகிய நான் சொல்லுகிறேன், கடவுள் சொன்ன அந்த விருத்த சேதனம் செய்ய வேணாங்கிறார். இப்படி நிறைய நான் சொல்றேன்னு சொன்னதுனாலதான் இதை சொல்றேன். அது போக மைக்கேல் ஹார்ட் நான் சொன்னதுக்கு ஆதாரத்தை நல்லா கவனிக்கணும். காழ்ப்புணர்ச்சியில நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ஆய்வோட தான் பேசணும். நம்ம இயேசுநாதர் கிறிஸ்துவ மக்கள் மதிக்கிறத விட அதிகமா நாங்கள் மதிக்கிறோம். ஈசா நபி என்று நாங்கள் சொல்லுகிறோம், ரொம்ப உயர்ந்த இடத்துல வைக்கிறோம். பிரச்சனை எது என்று சொன்னால், அவங்க சொல்லாது அவங்க பேர்ல சொல்லாதீங்க என்பதுதான். இப்ப இது எதுக்காக சொல்றோம், இயேசுநாதர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய பாவத்தை இன்னொருத்தன் சமப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக வேண்டி ஒரு மனிதரை பலி கொடுக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரா? அவரை பற்றி மற்றவங்க சொல்றாங்களே தவிர இயேசுநாதர் அப்படி சொல்லவில்லை. இயேசுநாதருக்கு பிந்தி இந்த கொள்கையை உண்டாக்குறாங்க என்று நம்ம சொல்றோம். இத மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு பெரிய அறிஞர் ஆராய்ச்சி பண்ணி, இவர் இயேசுக்கும் இந்த கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற. நான் சொல்ல இத, அவர் ஒரு கிறிஸ்தவர். மைக்கேல் ஹார்ட்டுடைய அறிவு, அவருடைய ஆய்வுகள் யாராவது சொல்ல இயலுமா? அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பெரிய ஆய்வாளர், உலகமே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சரித்திர ஒரு ஆசிரியர். அவர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தின் கொள்கைக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்ல. இயேசு மரணித்த பிறகு, இயேசு உயிர் தெழுந்த பிறகு, அவருடைய காலத்துக்கு என்ன வேண்டாலும் வச்சுக்கிறங்க, பிறகு வந்தவர்கள் ஒரு கொள்கையை உண்டாக்கி இதுதான் இயேசு கொள்கைன்னு சொன்னார்கள் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. இதை அவங்க புஸ்தகம் படிச்சேன்டாங்க. நீ தயவு செய்து இந்த ஒரு புஸ்தகத்தை, இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை இல்ல, இதுல உள்ள அவ்வளவு விஷயத்தை நீங்க படிங்க. அல்லது நீங்க விரும்பினீர்களா, எனக்கு முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு 2 பேர் உட்காருவோம், வரிக்கை நான் படிக்கிறேன், எனக்கு விளக்கம் சொல்லுங்க, நீங்க சொல்ல கரெக்டாக நான் ஏத்துக்கிறோம். வணங்குதா? நான் சொல்றது பைபிள்ல இருக்கிறது உண்டா இல்லையா, நான் சொல்ற அர்த்தமா அதுக்கு இல்லையா, பைபிள்ல உள்ளதுக்கு மாத்தமாக நீங்கள் வேற ஒன்றை செய்தீர்களே ஆனால் அது பைபிள். எங்க மக்கள் எப்படி முஸ்லீமா இருந்து கொண்டு வரதட்சணை வாங்குறாங்கல்ல, முஸ்லீம்னு சொல்றாங்க, வரதட்சணை வாங்க கூடாது இருக்குது, அதை மீறாங்க குர்ஆன்ல உள்ளபடி. அதே மாதிரி செய்தியை உங்க குற்றச்சாட்டு சொல்றமே தவிர நாங்க யாரை குறை சொல்லல, இயேசுநாதரே அவருடைய போதனையை குறை சொல்லல, அதை விட்டுட்டீங்கன்றதான் குறை சொல்றோம். இயேசுநாதர் சொன்னபடி நடங்க, அவர் இப்படி சொல்லல, அவர் நான் மனிதன் தான் சொன்னாருன்னா பிரச்சனை. இப்ப அதனால இந்த புஸ்தகத்துல எது நீங்கள் தவறு நீங்க சொல்றீங்களோ, முடிந்த பிறகு உட்கார்ந்து நீங்க விரும்புறவங்க கூட இருந்து, நான் டைம் இருக்குல்ல, போறவங்க போட்டு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆர்குமெண்ட் வைங்க, நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையுமே பேசி நீங்க சொல்ற கரெக்டா இருந்தா என்ன செய்வோம், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி தந்துடும் வீடியோ கேட்டு.